கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் நாதனே ஆட்கொள்ளுமே. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் நாதனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, ஆரும் ஆவியே தூய ஆவியே. சங்கீதம் 5:3 மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரே, காலையில் என் குரலை கேட்டருளும், காலையில் என் விண்ணப்பத்தை உன் முன் வைத்து காத்திருப்பேன். ஆண்டவரே, காலையில் என் குரலை கேட்டருளும், காலையில் என் விண்ணப்பத்தை உன் முன் வைத்து காத்திருப்பேன்னு சொல்லி கலைந்த மணி நேரம் ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே என் சுவாசமான என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே என் சுவாசமான என்னோடு தங்கிடுமையா, சுவாசமான என்னோடு தங்கிடுமையா. ஓஹோ ஆலேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆமென். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. குயவனே, உம்முடைய கையில் இருக்கிறேன் அப்பா, நான் என்னை வணைந்தருளு சொல்லி. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின்
காரணனே வெறுமையான பாத்திரம் நான். வெறுமையான பாத்திரம் என்னை வெறுத்து தள்ளலாம். நான் வெறுமையான பாத்திரம், ஒன்றுக்கும் உதவாதவன். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான 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 பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. மார்க்கு நற்செய்தி 1:35 வாசிக்கும் பொழுது, இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து ஜெபித்தார். இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். நாள் தொடங்கும் முன்பதாகவே பலன் தருவார். விடுதலை பயணம் 16:21 சொல்வதைப் போல, அதிகாலையில் மன்னாவை அவர்களுக்கு தேவைக்கேற்ப சேகரித்தார்கள். வெயில் ஏறும் முன்னே ஆசீர்வாதம். அதிகாலையில் சங்கீதம் 63:1 சொல்லுகிறது, அதிகாலையிலே உம்மை நான் தேடுகிறேன் ஆண்டவரே. முதல் நேரம் கடவுளுக்கு. முதல் நேரத்தை நீ ஆண்டவருக்கு கொடுத்தாயா? எழுந்தவுடன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாயா? முதல் நேரத்தை, முதல் மணித்துளி எழுந்தவுடன் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி, அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். திருத்தூதர் பணிகள் 16:25 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் துதிச்சாங்க ஆண்டவரை. நடுராத்திரியில் துதிக்கிறாங்க. அதிகாலையில் சிறை உடைந்தது. அதிகாலையில் சிறை சங்கதிகள் உடைந்தது. 5 மணி ஆராதனை. மத்தேயு 14:25 வாசித்து பாருங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மீது நடந்து வந்தார். அற்புத நேரம். 4ஆம் காவல் வேளையில் இறங்கி வருகிறார். சீடர்களெல்லாம் பயந்து ஓடுறான். ஐயோ பிசாசு. அற்புத நேரம். இரவின் 4ஆம் ஜாமம் 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்புறாரா? அற்புதங்களை நேரம். பிசாசுக்கு உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் சிந்தனையும் கொடுத்துறாதே. அவன் உன்னை எப்படிடா நசுக்கலாம், உன்னை எப்படிடா அவருடைய சமூகத்திலிருந்து விலக்கலாம், உன்னை எப்படிடா இந்த சுதி ஆராதனை செய்ய முடியாமல் பண்ணலாம், எப்படிடா சொல்லி பல பல கோணங்களிலே உன்னை சோதிப்பான். விட்டு கொடுத்துறாதே. அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, எழுந்துட்ட தூங்கிறாதீங்க. பிசாசுக்கு கொடுத்துடாதீங்க. ஆண்டவருக்கு முதல் கனியை கொடுங்க, முதல் கனியை கொடுங்க. இயேசு கொடுத்தார். அதிகாலையில் எழுந்தவுடன், இரவில் அப்படியே நைட்லெல்லாம் துதிச்சிருப்பார். அதிகாலையில் பிதாவிட்ட போய் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 104 வாசித்து பாருங்கள். நன்றியோடு அவர் தம் வாயில்களில் நுழையுங்கள். நன்றியோடு. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே,
அப்பா உன் திருப்பாதத்தில் சொல்லி பாடுங்க. காலையில் எழுந்திருந்தும் ஸ்துதி 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 ஸ்துதி. நன்றி இயேசுவே, இந்த புதிய நாளை தந்தீரே மக்கு நன்றி. புது கிருபை தந்தீரே மக்கு நன்றி. புலம்பல் 3:23 தினமும் தியானிக்கணும். அதிகாலையில் புதுப்பிக்கிறார் நம்மளை. காலைதோறும் நம்மை புதுப்பிக்கிறார். புது கிருபை தருகிறார். அதனால தான் ஏசாயா 50:4 மிக அழகாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய கடவுள் கற்றுக்கொள்கின்ற நாவை எனக்கு கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய நல்ல அறிவை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாலை என்னை தட்டி எழுப்புகிறார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். அப்பா, இன்னைக்கு என் நாவின் அபிஷேகத்தை பண்ணுங்க. என் நாவை அபிஷேகம் பண்ணுங்க. அக்கினி நாவாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நாவாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும் சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க. அதிகாலையில் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க. உம்முடைய திரு ரத்தத்தால் என்ன கழுவு. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமேன்னு சொல்லி அதிகாலையில் கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. 1 யோவான் 1:7 வாசித்து பாருங்க. இரத்தத்தால் நம்மை கழுவினார். அவருடைய பாடுகள் வழியாக எங்களை கழுவுங்கப்பா. நாங்கள் உமக்கொப்பானவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? யார் இல்லப்பா. ஆடா, உம்முடைய ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் எங்களை கழுவுங்கப்பா. ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 91:1 சொல்லுது பொழுது, உன்னதரின் மறைவில் நாள் முழுக்க எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கப்பா. நாள் முழுக்க எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு ஒரு விண்ணப்பம். இரத்தத்தால் கழுவுங்கன்ற ஒரு முதல் விண்ணப்பம். நாள் முழுக்க எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி. 1வது விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? ஆவியினால் நிரப்பப்படுங்கள். ஆவியினால் நிரப்பப்படுங்க. எபேசியர் 5:18 வாசித்து பாருங்கள். ஆவியினால் நிரப்பப்படணும். அதுக்கப்புறம் ஞானத்தை கேட்கணும். திட்டம் என்ன? நம்முடைய திட்டம் இன்னைக்கு என்ன ஆண்டவர்? யாக்கோபு 1:5 வாசித்து பாருங்கள். ஞானம் குறைவுபட்டா கேளுங்க அவர்கிட்ட, கேளுங்க அவர்கிட்ட. கடைசியில் ஒரு எழுப்புதல் வேண்டாண்டவர். இந்த சபை, இந்த குட்டி திருச்சபை, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவில் ஒரு எழுப்புதலை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய செயலை புதுப்பிப்பீங்க. அபக்கூக்கு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எசேக்கியேல் 37:9 வாசித்து பாருங்க. 4 திசையிலும் இருந்து காற்று அடித்தது. வாங்க ஆண்டவரே, நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக நன்றி, எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஜெபி. உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடு, இந்த சபையை ஒப்பு கொடுத்து ஜெபி. தேசத்துக்காக ஜெபி, ஊழியருக்காக ஜெபி, மற்றவர்களுக்காக ஜெபி. இன்னைக்கு உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வெற்றியின் நாள். உன்னுடைய தடைகள் உடையும், கதவுகள் திறக்கும். ஆமன் வாழ்ந்தவர்களே, அதிகாலையில் எழும்புறவனுக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. பசாசை தேடாதீங்க. பசாசு வேறு வகையில் உன்னை டைவர்ட் பண்ணுவான். டேக் டைவர்ஷன்ருவான். அந்த இடத்துல ஆவியான உனக்கு சொல்வார், இந்த இடத்துல போனேன்னா நீ குழியில் விழப்போகிற. டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். வலப்புறமோ இடப்புறமோ போன்ற ஒரு சவுண்டு வரும் அதிகாலையில். சங்கீதம் 59:16 வாசித்து பாருங்கள். காலையில் உமது பேரன்பை நான் பாடுவேன்.
ஏசாயா 33:2 வாசித்து பாருங்கள். காலைதோறும் எங்களுக்கு வலிமையாயிரும் என்று சொல்லி அதிகாலையில் ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காலைதோறும் எங்களுக்கு ஒரு வலிமை தாங்கப்பா. உம்முடைய பேரன்பு காலைதோறும் புதியதப்பா. சங்கீதம் 30:5 வாசிக்கும் பொழுது விடியற் காலையில் ஒரு ஆரவாரம் உண்டாகும். ஆரவாரம் தான் சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்துடுவாராக. நீ என்ன காலை எதிர்த்து மனசில் விரும்புகிற அதை உனக்கு தந்துடுவார். நல்லது செய்தால் நல்லது, தீயது செய்தால் தீயது. நீ எதை விரும்புகிறாய், எதை விரும்புகிறாயோ ஆண்டவர் அதை உனக்கு தந்துடுவாராக. உன் திட்டங்களை அவர் நிறைவேற்றுவாராக. கான்செப்ட் வெரி கிளியர். நல்லது நிலையே நல்லது, கெட்டது கெட்டது. அவர் ஒன்றும் இஷ்டப்படி விட்டுறார். எனவே இன்னைக்கு காலையில் ஆண்ட சமத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, புதிய நாளை தந்தீரே உமக்கு நன்றி. புது பலன் தந்தீரே உமக்கு நன்றி. புது வார்த்தைகளை தந்தீரே உமக்கு நன்றி. அதிகாலையில் என்னை நிரப்பினீரே உமக்கு நன்றி. தீய சிந்தனைகளிலிருந்து என்னை மாற்றினீரே உமக்கு நன்றி. ஒப்பு கொடுங்க. உங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.